டர்போ ப்ரொப்பலரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். ஸோ அந்த டர்போ ப்ரொப்பலரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா டர்போ ஜெட் இன்ஜினோட போல் சேமாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ப்ரொப்பலர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொப்பலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடாக சுற்றும் போது அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து ஸ்டக் பண்ணி வந்து உள்ளே இழுக்குது. ஸோ உள்ளே இந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஏரை ஸ்டக் பண்ணி இழுக்கிறதுனால இன்ஜினுக்கு அதிகமான ஏர் நமக்கு சப்ளை கிடைக்குது. ஸோ அதனால் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரொப்பலர்லேயே பார்த்திங்கன்னா வந்து கியர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு வந்து இன்ஜினை ஸ்லோ பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்பீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸோ கியர் யூஸ் பண்ணி இந்த ப்ரொப்பலரோட ஸ்பீடை குறைக்கவோ அதிகரிக்கவோ செஞ்சிடலாம். ஸோ இந்த ப்ரொப்பலர்லேருந்து ஸ்டக் பண்ணி இழுக்கக்கூடிய ஏர் பார்த்திங்கன்னா டிஃப்யூசருக்குள்ளே வருது. ஸோ டிஃப்யூசரோட டியூட்டி என்னென்னா ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறது தான் டிஃப்யூசரோட டியூட்டி. ஸோ ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுனால மீடியம் சரியான ப்ரெஷரில் இன்ஜினுக்கு வந்து ஏரை வந்து சென்ட் பண்ண முடியும். இதனால் ஹை ப்ரெஷர் இல்லாமல் லோ ப்ரெஷர் இல்லாமல் இன்ஜின் வந்து சரியான ப்ரெஷரில் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஒருவேளை லோ ப்ரெஷர் ஆச்சுன்னா இன்ஜினுக்குள்ளே சரியாக கம்பியூஷன் நடக்காது. இதனால் சரியாக ஃபாயில் வந்து எரியாமல் அப்படியே புகையாட்டு வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அமௌண்ட் ஆஃப் ஏர் அதிகமாக வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஃபாயில்லாம் அதிகமாக எரியும். ஸோ வந்து நமக்கு தேவையில்லாமல் எரிபொருள்லாம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது சரி செய்கிறதுக்கு ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்யூசரை தாண்டி ஏர் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் வருது. ஸோ கம்ப்ரஸரோட டியூட்டி என்னென்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கம்ப்ரஸரோட டியூட்டி. ஸோ அப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து இன்ஜினுக்கு அனுப்புது. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி நான் சொன்னது தான் கம்பியூஷன் நல்லா நடக்கும். ஸோ ஃபாயிலும் ஏரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எரியும். ஸோ ஏர்லாம் அங்கே வருது. நமக்கு ஃபாயில் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக ஃபாயிலையும் ஏரும் மிக்ஸ் பண்ணி இக்னைட் பண்ணுறோம். ஸோ இக்னைட் பண்ணுறதுனால ஃபாயில்லாம் எரியுது. எரியும் போது நமக்கு ஹாட் கேஸஸ் ஹை வெலாசிட்டி உள்ள ஹாட் கேஸஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹாட் கேஸஸில் டர்பைனுக்கு அனுப்புகிறோம். டர்பைனில் பிளேடு இருக்கும். ஸோ இந்த பிளேடில் இந்த ஹாட் கேஸஸ்லாம் ஹை வெலாசிட்டி கொண்டு ஹாட் கேஸஸ் வந்து மோதும் போது டர்பைன் பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ டர்பைன் பிளேடு ரொட்டேட் ஆகும்போது டர்பைன் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட் கூட கம்ப்ரஸரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆனதுனால ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி கம்ப்ரஸர் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதனால் நம்ம வந்து கம்ப்ரஸருன்ற ஒரு மோட்டர் தனியாக வைக்க அவசியம் இல்லை. கம்ப்ரஸர் வந்து இதன் மூலமாகவே நம்ம ரன் பண்ண வச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டர்போ ப்ரொப்பலரில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரையும் ப்ரொப்பலரையும் நம்ம வந்து ஷாஃப்ட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்ப்ரஸர் எனர்ஜி வச்சு தான் நம்ம வந்து ப்ரொப்பலரையும் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்ஜினோட பவர் வந்து நமக்கு வந்து குறையுது. ஏன்னா வந்து இன்ஜினோட பவரில் வந்து பாதி பவரை நம்ம வந்து இந்த ப்ரொப்பலரை இக்கிறதே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஷாஃப்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இன்ஜின் பவர் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டர்பைனுக்கு வந்து ஹாட் கேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹை வெலாசிட்டி ஹாட் கேஸஸ்லாம் நாசிலுக்கு அனுப்புகிறோம். ஸோ நாசிலோட ஏரியாவே கன்வர்ஜன் தான். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜனாக இருக்கும்போது இன்னும் கூட கேஸோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹை வெலாசிட்டி கேஸஸ் வந்து அப்படி வெளியே போகிறதுனால நமக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து உருவாகும், த்ரஸ்ட் உருவாகும். ஸோ இதனால் வந்து நமக்கு ப்ரொப்பலர் இன்ஜின் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி நகர்ந்து போகுது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜின்லேருந்து ப்ரொப்பலர் தான். ஸோ ப்ரொப்பலர் இருக்கிறதுனால ஹை அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ளே போகுது. ஸோ அதே நேரத்தில் வந்து இன்ஜினோட பவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோவாகவே இருக்குது. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த டர்போ ப்ரொப்பலரில் வந்து அந்தளவு ஹை ஆட்டிடியூடில் வந்து பிறக்காது. பெரும்பாலும் மீடியம் ஹைட்டில் தான் பிறக்கும். அதுக்கு அந்தளவுக்கு வந்து நமக்கு இந்த இன்ஜினுக்கு பவர் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து நம்ம உள்ளே கொடுக்குறதுனால நமக்கு வந்து இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஏரோட சப்ளை நல்லாயிருக்கும். இதனால் ஃபாயில் வந்து அதிகமாக வந்து நம்ம இன்ஜின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபாயில் கன்சம்ஷன் வந்து இதில் வந்து இந்த ப்ரொப்பலர் யூஸ் பண்ணுறப்ப ஃபாயில் கன்சம்ஷன் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாயில் கன்சம்ஷன் கம்மியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டர்போ ப்ரொப்பலரை யூஸ் பண்ணிக்கலாம்.